திருத்தணி முருகன் கோயிலுக்கு போகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது இன்னைக்கு நிறைவேற போகுது. திருத்தணிக்கு வேலூர்ல இருந்து 79 கிலோமீட்டர். ஒரு வழியா திருத்தணி பஸ் ஸ்டாப்ல காலடி எடுத்து வச்சுட்டேன். கோலத்துல கால் நினைச்சிட்டு போனா நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த திருத்தணி முருகர் கோவில்ல எத்தனை படிக்கட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. செவ்வாய்க்கிழமை திறக்க மாட்டீங்களா? கடையே போனி ஆகாது. ஒரு வழியா முருகர் கோவில் உச்சிக்கு வந்துட்டோம். அப்புறம் நாங்க சாமி பார்க்க கிளம்புனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக ஃபேமிலியோட திருத்தணி முருகன் கோவிலுக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருந்தது. அது இன்னைக்கு நிறைவேற போகுது. ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையான பொருட்கள்லாம் பேக்கில் எடுத்து போட்டு நாங்கள் கிளம்புனோம். செகண்டு சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் போனோம். அங்கே போய் சேலம் டு திருத்தணி பஸ் இருக்கான்னு கேட்டோம். அவர் சேலம் டு திருத்தணி போகாதுப்பா, சேலம் டு வேலூர், வேலூர் டு திருத்தணினாரு. சரின்னு வேலூருக்கு 3 டிக்கெட்டை போட்டோம். கிட்டத்தட்ட சேலம் டு வேலூர் 229 கிலோமீட்டர். நாங்கள் நைட்டு 10 மணிக்கு பஸ் ஏறினோம். விடிய காலையில் 2:30 மணிக்கு வேலூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்தோம். 4.5 மணி நேரம் கழிச்சு நாங்கள் வேலூர் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டோம். இங்கேருந்து திருத்தணி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணோம். நாங்கள் இங்கே 1 மணி நேரம் கழிச்சு திருத்தணிக்கு போகிற பஸ் வந்தது. திருத்தணிக்கு வேலூர்லேருந்து 79 கிலோமீட்டர், 2 மணி நேரம் ட்ராவல். 7.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் திருத்தணி முருகர் கோவிலுக்கு வந்துட்டோம். 7.5 மணி நேரம் ட்ராவல், ஒரு வகையான உடல் சோர்வு, இது எல்லாமே முருகர் கோவில் கோபுரத்தை பார்த்ததும் பறந்துருச்சு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக திருத்தணி பஸ் ஸ்டாப்பில் காலடி எடுத்து வச்சுட்டேன். பஸ்ஸிலேருந்து இறங்குனதும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக ஒரு ரூம் ஒன்று வாடகைக்கு எடுத்தோம். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் முருகரை பார்க்க மலையேற ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்துலேயே இங்கே ஒரு கோவில் இருந்துச்சு. அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு நாங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். இந்த உச்சியில் இருக்க முருகனை பார்க்க படி வழியாகவும் போகலாம், அப்புறம் ஆட்டோவிலையும் போகலாம். அது வேறு பாதையில் போகணும். முருகரை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தெப்ப குளத்தில் கால் நினைச்சிட்டு போனால் நல்லதுன்னு சொன்னாங்க. கால் நினச்சதும் நான் நடக்க ஆரம்பித்தேன். இந்த திருத்தணி முருகர் கோவிலில் எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்கள பார்த்துட்டு அப்புறம் நாங்களும் அப்படியே படியேற ஆரம்பித்தோம். இந்த திருத்தணி முருகர் கோவிலில் எத்தனை படிக்கட்டு இருக்குங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அப்போ தான் ஒரு பாட்டி சொன்னாங்க, வருஷத்தில் 365 நாள், அந்த நாட்களை குறிக்கும் வகையில் இங்கே 365 படிக்கட்டு இருக்குப்பா அப்படின்னு என் கூட பேசினேன். இங்கே இருக்க கிருஷ்ணவேணி பாட்டி சொன்னாங்க. இவங்க தான் அந்த பாட்டி. அதுவும் இல்லாமல் இங்கே செவ்வாய்க்கிழமை நாள் எந்த கடையும் திறந்துருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதனால் பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது கொஞ்சம் கட்ட வேண்டியதுனால நாங்கள் எல்லாம் சேர்ந்து கடை மூடி ஏழை கடை எடுத்து 7,000 8,000 ஏழை கடை எடுத்து அந்த காசு எடுத்து கோயிலுக்கு கொடுத்துருவோம். நாளைக்கு நாங்கள் திறந்துப்போம். செவ்வாய்க்கிழமை திறக்க மாட்டீங்களா? திறக்கக்கூடாது. அது மாதிரி திறந்தாலும் எங்களுக்கு கடையே போனி ஆகாது. 12 மாசத்துல ஒரே ஒரு மாசம் ஆடி மாசம் மட்டும்தான் எல்லா நாளுமே திறந்துக்கலாம். மற்றபடி 11 மாசமும் செவ்வாய்க்கிழமை பூட்டிடுவீங்க. துர்க்கை அம்மனுக்காக இப்படி ஒரு வழக்கம் இங்கே இருக்குன்னு இந்த பாட்டி சொன்னாங்க. அதை கேட்டு அப்படியே மலையேற ஆரம்பித்தோம். போகிற வழியில் ஆஞ்சநேயரில் இருந்தாங்க. கடையே இருக்காதுன்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் எப்படி கடை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த முருகர் கோவில் உச்சிக்கு போகிற வழியில தான், அதுவும் 50-60 படிக்கு முன்னாடி தான் இங்கே கடையே இருந்தது. ஒரு வழியாக முருகர் கோவில் உச்சிக்கு வந்துட்டோம். இவ்வளோ தூரம் பஸ்ஸில் வந்த அலைச்சல், படியேறி வந்த சோர்வு, மனக்கவலை எல்லாமே இந்த கோபுரத்தை பார்த்ததும் பறந்துருச்சு. முருகா 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 முத்து குமரா கந்தா கடம்பா கதிரவேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. என்னதான் சோர்வு இல்லைன்னு சொன்னாலும் லைட்டாக கால் வலிக்க தான் செஞ்சுது. அதனால் உச்சிக்கு வந்ததும் நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் சாமி பார்க்க போனோம். அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் சாமி பார்க்க கிளம்புனோம். இது முருகனுக்கு 5ஆம் படை வீடு. கோபம் தனிந்த மலையா திருத்தணியை சொல்கிறாங்க. முருகரை பார்க்க வரிசையில் இருந்த போது ஆஞ்சநேயர் வந்து ராவடி பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது எதையும் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கக்கூடாதுன்னாங்க. மீறினால் பறிமுதல் செய்யப்படும், நிர்வாகம் பொறுப்பல்லன்னாங்க. நான் பொறுப்பாக மொபைலை உள்ள வச்சுட்டேன். அப்புறம் சாமியை பார்த்ததுக்கப்புறம் தான் வெளியே எடுத்தேன். சாமி பார்த்துட்டு வெளியே வர இடத்துல இங்கே பிரசாதம் வைக்கிற இடம் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்தோம். திருத்தணி முருகர் கோவில் உச்சியிலிருந்து ஒரு ஃபுல் வியூ. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா அறுபடை. அங்கே நின்று கொஞ்ச நேரம் ஃபுல் வியூவை பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே நாங்கள் இந்த கோயிலுடைய நுழைவாசலுக்கு வந்துட்டோம்.
கீழே வந்ததும் கொஞ்சமாக சாப்பிட்டு திருத்தணி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலி திருத்தணி முருகர் கோயிலுக்கு வரணுன்ற ஆசை நிறைவேறிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.